நீங்க 72 அக்டோபர் 10 தொடங்கி கட்சி ஆரம்பிச்சார்ல 17ஆம் தேதி. இந்த 7 நாட்கள் நீங்க பழைய பத்திரிகைகள்ல எடுத்து பாருங்க. இப்ப மாதிரி ஊடகங்கள் காட்சி இல்ல. பத்திரிகைகள்னு இருக்கு. நிச்சயமா. அந்த பத்திரிகைகளை எடுத்து பாருங்க. தன்னெழுச்சியாக அந்த 7 நாட்களும் தமிழ்நாட்டுல ஒரு வாகனம் கூட எம்ஜிஆர் வாழ்க என்று எழுதாமலோ, எம்ஜிஆர் படம் ஒட்டாமலோ போகல. அது தனியாரா இருக்கட்டும், அரசு இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும். இன்னும் சொல்ல போனா ரயில்லே ஒட்டிட்டு போயிருந்தாங்க. நான் பார்த்த மதுரை திட்டைக்கு ரயில்ல எல்லாமே அவருடைய படங்கள் தான் ஒட்டி இருந்தது. பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் தன்னெழுச்சியாக வந்து திரு கருணாநிதிக்கும் திமுகவினரும் போராடினார்கள். அடக்குமுறை திமுக குண்டர்களாலும் காவல்துறையினாலும் அரச பயங்கரவாத அடக்குமுறை என்பதற்கு அதுதான் உதாரணம். போடி நாயக்கனூர்ல இரவு 12 மணிக்கு ஒரு ஹாஸ்டல்ல புகுந்து உத்தமபாளையம், கம்பம் அந்த பகுதியில் இருந்த மாணவர்கள் அங்க ஒரு 400-500 பேர் தங்கியிருந்தாங்க. பகல்ல போராட்டம் நடத்திட்டு புகுந்து அடிச்சு மண்டையெல்லாம் உடைச்சு ரத்த கலரி ஆக்கினார்கள். இது மாதிரி கிளைவாசல் சம்பவம் அது ஒரு பெரிய அளவுல மாணவர்கள் அடிச்சு முதல் மாடியிலிருந்து தூக்கி எறிஞ்செல்லாம் பண்ணாங்க. பல ஆயிரக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் மீது பொய் வழக்கு, அடிச்சு சொத்துக்கள் சூறையாடல், மண்டை உடைப்பு, இப்படி ஏராளமான நிகழ்வுக்கு பிறகுதான் கட்சி தொடங்கினாரு. கட்சி தொடங்கின அந்த 17 முதல் 1976 திமுக ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்படும் வரையிலும் திமுகவுடைய அந்த அரச பயங்கரவாதம் அதிமுக மீது இருந்தது.